சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசம்பிளி கோட் ஃபார் சார்ட்டிங் இன் அசெண்டிங் ஆர்டர். ஒரு அரேவை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டரில் இருக்குது. ஸோ அந்த அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம மாற்றுறதுக்கு அசம்பிளியில் கோட் பண்ணுறோம். ஸோ அசெண்டிங் அப்படின்னும் போது ஏறு வரிசை, டிசெண்டிங் அப்படின்னா இறங்க வரிசை. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோப்ராசஸர் ப்ராக்டிக்கல் இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் 2023 அண்ட் 24 இந்த அகடமிக் இயரில் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு செகண்ட் செமஸ்டரில் இந்த ப்ராக்டிக்கல் கோட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ப்ராக்டிக்கல் கோடு வந்து இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அரேவை எப்படி நம்ம சார்ட்டிங் டு அசெண்டிங் ஆர்டராக மாற்றுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஹால் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக இந்த சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒவ்வொரு கோடிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டாக எய்ம் அண்ட் அல்காரிதமோட வச்சுருக்கோம். இன்கேஸ் ஸ்டூடெண்ட் சரௌண்டிங்கில் யாருக்காவது உங்களுக்கு இந்த மாதிரி எய்ம் அண்ட் அல்காரிதம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக நம்ம சிமுலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோடை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் பார்க்குற இந்த அசம்பிள் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரேவை சார்ட்டிங் அப்படின்னா வரிசைப்படுத்துறது. எந்த வரிசைப்படுத்தணும் அப்படின்னா அசெண்டிங், இதுதான் ஏறு வரிசைன்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ சிம்பிளிக்காக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாருங்கள், மெமரி அப்படின்ற டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 5000H இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரேவோட பாயிண்டரை செட் பண்ண போகிறோம். அதாவது ஹவு மெனி டேட்டா எலமெண்ட் அரே நான் வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். 5 டேட்டா எலிமெண்ட்டை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். 5 கொடுத்தாச்சு. ஸோ அரே அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா எலமெண்ட் இந்த ஆர்டரில், அதாவது ஃபஸ்ட் 0th அரே, ஃபஸ்ட் அரே, செகண்ட் அரே, ஃபோர்த்து, அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் அரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரே இஸ் எ இன் ஆர்டர்லி கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள், 5001 அப்படின்ற மெமரி அட்ரஸில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுக்குறேன், 25 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஏன்னா நம்ம பாயிண்டர் ஆஃப் அரே வந்து 5 கொடுத்துருக்கோம், 5 தான் டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இன்கேஸ் அதுக்கு மேலே நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா 5000 அப்படின்ற மெமரி அட்ரஸில் நீங்கள் எவ்வளோ அரே எலமெண்ட்டை டேட்டா டிஃபைன் பண்ண போகிறீங்களோ அந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கொடுக்குறேன். சாரி, இங்கே வந்து கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஸோ 5 அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்த மெமரி லொக்கேஷன்ஸில் 20 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கொடுக்குறேன். ஓகே, இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கோடிங்கில் 5000 அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷனில் 5 அரே செட் பாயிண்டர் ஃபார் அரே 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வரக்கூடிய மெமரி லொக்கேஷன்ஸில் நான் 5 அரே டேட்டா எலமெண்ட்டை நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கோடு ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங்லும் இல்லை, டிசெண்டிங்லும் இல்லை, ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்குது. பெரிய நம்பராகவும் இருக்குது, சின்ன நம்பராகவும் மாறி இருக்குது. இப்போ இந்த கோடை நம்ம லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மெமரி லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா வேல்யூ அசெண்டிங், அதாவது ஏறு வரிசை. முதல்ல 5 வரணும், அப்புறம் 10, அப்புறம் 15, அப்புறம் 20, 25 இந்த ஆர்டரில் வந்து நமக்கு இந்த மெமரி லொக்கேஷனில் மாறும் ஆஃப்டர் கோடிங் எக்ஸிக்யூட் ஆன பிறகு. ஓகே, ஸோ லைன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டெப்பின் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பாருங்கள். நான் வந்து
டைரெக்டாக அசம்பிளர் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் நமக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெமரி அப்படின்ற இந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸை மட்டும் பாருங்கள். இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய டேட்டாவை ஸோ எல்லாமே நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் மாறிடும். பாருங்கள், ஆஃப்டர் நான் கோடிங் எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.